எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாம் ஏறெடுத்து படைத்த எல்லா விதமான காணிக்கைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நம்ம எல்லாரும் சொல்லுவோமா? ஆமென் ஆமென். வேலை செய்வதற்கும் உழைப்பதற்கும் வேண்டிய பலனை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? போக்குவரவுகளிலே கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வேலை செய்ய பலனை கொடுத்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவருக்கு கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பல மடங்காக திரும்ப கொடுக்க போகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்ல இருக்கிறார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. வாங்குகிறதை பார்க்கலும் கொடுக்கிறது அதிக உத்தமம் என்று இயேசுவும் சொன்னார், பவுலும் சொன்னார். அதன்படியாகவே ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும் திரும்ப களஞ்சியங்கள் நிரம்பும்படி கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம். தியானிக்க போகிற வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாபு பிரதர் காணிக்கைகளுக்காகவும் தேவனுடைய வார்த்தைக்காகவும் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise the Lord. பயப்படாத இருப்பாய். ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே, கருட வருடத்திலே ஆண்டவரே எங்களோடு கூட கரம் இருந்து எங்களை எல்லாவற்றையும் தீங்கிக்கு விலக்கி பாதுகாக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய வருடத்திலே கூட ஆண்டவரே தேவரே இஸ்ராவோடு கூட ஆண்டவரே உடைய கரம் இருந்தது. ஆண்டவரே, அவன் கேட்டுக்கொண்டதெல்லாம் ராஜா செய்ததை போல இந்த வருடம் முழுவதும் உடைய பிள்ளைகளாய் எங்களோடு கூட உடைய வலது கரம் இருந்து ஆண்டவரே எல்லாவற்றையும் தாங்கி ஆண்டவரை நடத்த முடியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஒரே பேரான குமாரனை தந்தளி இவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கூர்ந்த தேவனானவர் இவை எல்லாவற்றையும் காட்டிலும் எங்களுக்கு ஆண்டவரே அதிகமான நன்மைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவரே, ஹalleluya, ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த வருகின்ற வருடத்திலும் கூட இந்த புதிய வருடத்திலும் கூட ஆண்டவரே நாம் பறிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உடைய உலது கரம் இருந்து எல்லா தீங்கும் பொல்லாங்குக்கும் ஆண்டவரே விலக்கி பாதுகாத்து எல்லா விதமான நன்மையை தர முடியாது. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள், உம்மை விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, உம்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளோடு கூட உம்முடைய நீதியின் உலது கரம் என்றென்றைக்கும் ஆண்டவரை தாங்கி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. ஹalleluya. மாத்திரமல்லாமல் எல்லா விதமான அழிவுக்கும் ஆண்டவரே, பொல்லாங்குக்கும் ஆண்டவரே, எல்லா விதமான தீங்கு செயலுக்கும் ஆண்டவரே பிள்ளைகளை நீங்களாக்கி பாதுகாத்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். நாளிலே கூட ஆண்டவரே தகப்பனே புதிய வருடத்திலே ஆண்டவரே வாரத்தின் முதலாம் நாளிலே உம்மை ஆராதிக்க செய்த தேவனாய கர்த்தருக்கு ஒரு ஆம்பளை ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. நாள் முதல் கொண்டு ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உம்மையே தொழுது கொள்ள தேவனுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஒரு பிள்ளைகளோட இடைப்படுவராக Facebook மூலமாய் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு இணைப்பவராக ஆண்டவரே வர தடைப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே வருகிற நாட்களிலே உடைய சமூகத்திலே வரத்தக்க தேவன் கிருபையிலிருக்க முடியாது ஜெபிக்கிறோம். உமக்கென்று ஆண்டவரே தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் ஆண்டவரே விசேஷித்த கொடுத்துரைகளையும் சிரித்திர உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் கரங்களையும் ஆண்டவரே குடும்பங்களையும் தேவனின் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே செய்ய வேலையை கையும் ஆசீர்வதிப்பதாக இன்னுமாய் அதிகமாய் உமக்காவுடைய ஊழியத்துக்காவுடைய ஆலயத்துக்காக ஆண்டவரே பிள்ளைகள் பிரயாசப்படுகிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவனுடைய கரம் இருந்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு தந்தளிய உம்முடைய வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தையை எங்களுக்கு வெளிப்படுத்தின உம்முடைய தாசனுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த தாசனை கூட நாளிலே மறைத்து நீர் வெளிப்பட முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தாசனுடைய நாவிலே ஆண்டவரே வார்த்தையை வைத்து எங்களுக்கு வெளிப்படுத்துவதாக இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிந்து வழிநடத்துவதாக தேவனுக்கு உதவி செய்ய முடியாத ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
எங்களை தாழ்த்தும் அன்பின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். சகல ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் ஒருவரும் இரட்சகருமான கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு 2 அறிவிப்பு கூட. மாலையில் ஒரு 5 மணிக்கு வாலிப பிள்ளைகளெல்லாம் சபைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன ப்ரோக்ராம் இருக்கிறது. எனவே வாலிப பிள்ளைகள் மாலை 5 மணிக்கு சபைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக செப்பல்ஸு கொண்டு வந்தவங்க, இங்கே ஒரு செப்பல் ஸ்டாண்ட் இருக்கிறது. நீங்கள் சர்ச்சுக்கு உள்ளே வரும்பொழுது இடது பக்கத்தில் 3 அறைகள் வைத்து செப்பல் ஸ்டாண்ட் இருக்கிறது. மேலேயும் வைக்கலாம். உங்கள் வசதிக்கு ஏற்றபடி நல்ல ஷூ, நல்ல செப்பல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா வச்சு நனையாமல், மற்றவங்க மிதிச்சதை சேதமாக்காமல் அழகாக வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். எனவே அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வசனத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். முதலாவதாகவே உங்களுக்கு நான் சொல்லி விடுகிறேன், இந்த வருடத்தில் எப்போதும் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டுடைய கரம் உங்களுக்கு தோன்றி கொண்டே இருக்க வேண்டும். எப்போதுமே தோன்றி கொண்டு இருக்க வேண்டும். இந்த வருடத்தின் 365 நாட்களும் ஆண்டுடைய கரம் உங்கள் முன்பாக தோன்றி கொண்டே இருக்க வேண்டும். அந்த வசனம், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த தாங்குவேன் என்கிறது அது ஒரு சப்போர்ட், அது ஆதரவு. நான் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது போல, ஏன் நமக்கு சப்போர்ட் வேண்டும், ஏன் நமக்கு ஆதரவு வேண்டும்? பூமியில் நமக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு எல்லாம் கொடுத்ததாக இருந்தாலும் கூட அவைகளெல்லாம் அநேக நேரங்களிலே தவறுகிறது. அநேக நேரங்களிலே அது முழு ஆதரவாக இருப்பது இல்லை. கணவனை ஒரு புருஷனுக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார், மனைவிக்கு ஒரு புருஷனை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஏற்பாடு தான், தேவன் தான் கொடுத்தார். ஆனால் பூமியில் நம்ம பார்க்கும் பொழுது அது எப்பொழுதுமே ஒரு மனைவி கணவனுக்கு ஆதரவாக இருந்ததும் இல்லை, கணவன் மனைவிக்கு ஆதரவாக இருந்ததும் இல்லை. சில நேரங்களில் இயற்கையாக மரணமடைந்தோ பிரிந்தோ சண்டைகளினாலோ ஏதோ ஒரு விதத்தில் ஆதரவற்று போகிறது. இதே போல அநேக சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் உண்டு. அதனால்தான் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவருடைய கரமானது உங்களை தாங்குவதற்காக ஆண்டவர் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கரமானது மாறாதது, அவருடைய கரமானது வல்லமை உள்ளது, அவருடைய கரமானது நித்தியமானது, அவருடைய கரமானது நீதியால் நிறைந்திருக்கிறது. அவருடைய கரம் ஒருபோதும் சோர்ந்து போகிறது இல்லை, அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை. எனவே அந்த கரம் இந்த 365 நாட்களும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக எப்போதும் இருக்க வேண்டும். பைபிளில் தேவனுடைய கரத்தை குறித்தும் அவருடைய வழி நடத்துதலை குறித்து வாசித்தா அது முடியவே முடியாது, அவ்வளவு நிறைய இருக்கிறது. எல்லா மக்களோடும் தாசர்களோடும் பைபிளில் இருக்கிறதான பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் தம்முடைய கரத்தின் மூலமாக இடைப்பட்டு இருக்கிறார். நெகமியாவாக இருக்கட்டும், எஸ்ராவாக இருக்கட்டும், இன்னும் நிறைய தேவ மனிதர்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். அவர்கள் ஒவ்வொருவருமே சொல்லுகிறாங்க, என் தேவனுடைய கரம் எனக்கு நன்மையாக இருந்தது, என் தேவனுடைய கரம் எனக்கு நன்மையாக இருந்தது. நெகமியாவை குறித்து நான் பார்க்கும் பொழுது ராஜா நல்ல உத்தரவு கொடுத்துட்டார். நல்ல உத்தரவு கொடுத்தாலும் கூட அதற்கு மேலாக அவனுக்கு தேவனுடைய கரம் இருந்தது. அது அவனுக்கு தேவையாக இருந்தது, அது அவனுக்கு போதுமானதாக இருந்தது. He was so satisfied that the hand of God was upon him. அவன் மேல தேவ கரம் இருந்ததுனால அவன் ரொம்ப திருப்தி அடைந்திருந்தான். ராஜா கொடுத்த கட்டளையினாலோ ராஜா கொடுத்த நல்ல பாக்கியங்களினால் அல்ல, தேவ கரம் இருந்தபடினால். அதனால இந்த வருடம் முழுவதும் எல்லா பிள்ளைகளும் எல்லா நிலைகளிலும் தேவனுடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறது எப்போதுமே வச்சுக்கிடணும். படிக்கிற சின்ன பிள்ளைகள் முதல் கொண்டு ஸ்தோத்திரம். இனி வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அண்ட் எபோவ் படிக்கிற பிள்ளைகளை நீங்கள் சர்ச்சை கூப்பிட்டு வாங்க. புரியுதா? 5th அண்ட் எபோவ் படிக்கிற பிள்ளைகளை சபைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. ஸ்தோத்திரம். மற்ற சண்டே ஸ்கூல் ஏற்பாடுகளெல்லாம் கூட நாங்கள் பேசி பண்ணலாம். ஏதாவது ஒரு கிளாஸ் நடத்துவதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணலாம். ஏன்னா பிள்ளைகளை அப்படி விட்டுறக்கூடாது. பிள்ளைகளை விட்டுறாங்கன்னா அப்புறம் கடவுள்னா என்னன்னு கேட்பாங்க, இயேசுன்னா என்னன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட நிலைமைகள்லாம் போகிறது. எனவே நான் பிள்ளைகளை கூட்டிட்டு வாங்க, கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே தேவ கரம் எப்போதுமே என்ன செய்யுங்கன்னா, நீங்கள் நினைத்து கொள்ளுங்க. எந்த சூழ்நிலைமையில் இருந்தாலும் கர்த்தருடைய கரத்தை நினைத்துக்கிடுங்க. அன்றைக்கி நான் வேகமாக சில குறிப்புகளை சொல்லிட்டு போனேன். சிலருக்கு மனதில் இருந்திருக்கும், சிலருக்கு மனதில் இருந்திருக்காது. வேணால் பொறுமையாக கேட்கணுன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் திரும்பவும் போய் பார்த்து அதை பார்க்கலாம். டெலீட் பண்ணலை, அப்படி இருக்கிறது பார்த்து கொள்ளலாம். ஆனாலும் வரும் நாட்களில் அதை குறித்து தான் உங்களோடு கூட
பேசும்படியாக நான் மனதில் நான் நினைத்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கு அதை குறித்து சுருக்கமாக கொஞ்ச நேரம் உங்களோடு கூட நான் பேசுவேன். நீங்கள் கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இது நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளும்படியாகவும் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வசனத்தை கொடுத்தபடினால் அவர்தாமே உங்கள் உள்ளங்களில் இந்த வசனங்களை எழுதுவாராக. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. ஏசாயா 58:11. உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வசனம் நமக்கு புதிதல்ல, தேவ ஜனங்களுக்கு புதிதல்ல. அடிக்கடி நாம் அறிந்த ஒரு வேத வசனம். தேவ ஜனங்களுக்குள்ள இருக்கிறதான ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, தெரிந்த வசனத்தை இது தெரிஞ்ச வசனம் தானே அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம். தெரிந்த வசனம் என்பதற்காக இன்னொரு தடவை நம்ம அதை படிக்கிறது கிடையாது. இதுதான் நிறைய நம்மகிட்ட இருக்க ஒரு பிரச்சனையான சிக்கலான ஒரு காரியம். தெரிந்த வசனமாக இருந்தாலும் அதை என்ன செய்ய வேண்டும், திரும்ப நம்ம அதை படிக்க வேண்டும். படிக்கும் பொழுது அதில் ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆக்சுவலாக இந்த வசனத்தை உபவாச நாளோடு கூட ஒப்பிட்டு பரிசுத்தமான உபவாச நாளை உண்மையுள்ள நிலையோடு கூட கடைபிடிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். எல்லாருக்கும் கிடையாது இது. அதனால இந்த வசனம் அப்படி நமக்கு பில்பிட்டில் வந்த உடனே அது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொள்ள முடியாது. இப்போ கவர்மெண்ட் சில ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணும். பார்த்துங்க, உங்களுக்கு இவ்வளோ ரூபாய் நான் கொடுப்பேன், இந்த பரிசு கொடுப்பேன், இல்லைனா இந்த உதவித்தொகை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் அந்த ஊரில் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேராலையும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அந்த பரிசை பெற்றுக்கொள்வதற்கு சில பேசிக் டாக்குமெண்ட்ஸ் கேட்பான். இல்லை, நமக்கு இன்றைக்கி ரேஷன் கார்டு கேட்பான், இல்லை ஆதார் கார்டு கேட்பான். ரேஷன் கார்டும் ஆதார் கார்டும் இல்லைன்னா அரசாங்கம் அறிவித்தாலும் அது என்ன செய்யாது, நமக்கு கிடைக்காது. இருக்கா இல்லையா? அப்படியெல்லாம் இருக்கிறது. இது பொய்யல்ல, உண்மையான காரியம். அதே போல் வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நேரடியாக உங்களுக்கு சொன்னாலும் ஊழியக்காரர்கள் மூலமாக சொன்னாலும் நீங்கள் வேதவசனம் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு அது கொடுக்கப்பட்டாலும் கூட அந்த வசனங்கள் உங்களுக்குள்ளே தங்குவதற்கு சில பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கிறது, தேவைகள் இருக்கிறது, அடிப்படையான காரியங்கள். அதுதான் இந்த 58:11 அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு ஒன்றிலிருந்து வாசிக்க வேண்டும். அது உபவாச நாளை பரிசுத்தமாக உண்மையுள்ள நிலையோடு உபவாசனா என்ன என்று நாம் அறிந்து அதை கடைபிடிக்கிறவர்களுக்கு தான் இந்த வசனம். ஆனால் இன்னைக்கு இந்த வசனம் நமக்கு தேவை. இன்னைக்கு நான் கொடுக்கிறேன். ஒருவேளை சரியாக ஆண்டவரை தேடாதபடிக்கு, சரியான உபவாசம் செய்யாதபடிக்கு, உண்மையுள்ள நிலையோடு கூட ஆண்டவரை தேடாமல் இருக்கிறவங்க வரும் நாட்களில் வழிகளை என்ன செய்யுங்க, சரிப்படுத்தி கொள்ளுங்க. உங்களை ரெக்குவயர்மெண்ட் அவைகளை என்ன தேவை அதை பண்ணிக்கிடுங்க. இப்போ ஒரு 6 மாதம் இருக்குது, ஒரு ஸ்கீம் முடிய போகுது. ஆனால் அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா, ஆதார் கார்டு இல்லைன்னு வச்சுடுங்களேன், மே மாதம் 31ஆம் தேதி அந்த ஸ்கீம் முடியுது. உடனே என்ன பண்ணுவீங்க, ஆதார் கார்டு கிடைக்கிறதுக்கு பிரயாசப்படுவீங்க இல்லையா? என்ன வாங்க கொடுத்தா ஆதார் கார்டு வாங்க முடியும், வாங்கி போய் மே மாதத்தில் போய் அப்ளை பண்ணி இதை வாங்கிடுவோம். அதே மாதிரி இன்றிலிருந்து நீங்கள் பிரயாசப்படுங்க. பிரயாசப்பட்டு சொல்லப்படுகிற இந்த வசனங்கள் உங்கள் வாழ்க்கையில் தங்குவதற்காக என்ன செய்யுங்க, பிரயாசப்படுங்கள். தேவனுடைய வசனம் நம்ம உயர்த்துகிறது போல, ஆசீர்வதிக்கிறது போல வேறு ஒன்றுமே நம்ம ஆசீர்வதிக்காது. தேவ வசனத்தின் மேலே முழு நம்பிக்கையாக நீங்கள் இருங்கள். எனவே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அதில் முதல் குறிப்பாக நான் உங்களுக்கு சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய கரம் நம்ம என்ன செய்யும், பிடிக்கும். அவருடைய கரம் நம்மை பிடிக்கும். இட் வில் ஹோல்டு. நம்ம கையை என்ன செய்யுமா, பிடிக்கும். பிடிக்கிறதுனாலே பல அர்த்தங்கள் உண்டு, சும்மா சாதாரணமாக பிடிக்காது. சில நேரங்களில் ஒருவன் எங்கேயாவது விழப்போகணும்னா ஓடி போய் நம்ம பிடிப்போம் இல்லையா, அவனை பிடிப்போம். இல்லைனா வழி தப்பி போகும்பொழுது அவனை பிடிச்சி அப்படி போகாதப்பா இப்படி போ என்று சொல்லி என்ன செய்வோம், நாம் நடத்துவோம். எனவே ஆண்டுடைய கரமானது பிடிக்கிற கரமாக அது இருக்கிறது. ஸ்தோத்திரம். அதே போல ஆண்டவர் நம்மையும் பிடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். வறட்சி என்று சொல்லும் பொழுது குறைவு ஆத்மாவுக்கும் குறைவு ஏற்படும், சரீரத்துக்கும் குறைவு ஏற்படும். ஆகாரம் இல்லை என்றால் சரீரத்திற்கு குறைவு, வசனங்கள்
ஜபங்கள், உபவாசங்கள், தேவ ஆராதனைகள் இல்லைன்னா நம்முடைய ஆத்மாவுக்கு அது குறைவு. இந்த வறட்சி என்று சொல்லும் பொழுது எப்பவுமே நம்ம பர்சன் நினைக்க கூடாது. அநேக நேரங்களில் உபவாசம் இல்லைனாலும், ஜபம் இல்லைனாலும், சபை கூடி வருதல் இல்லைனாலும், நல்ல தேவனை தேடுகிற அனுபவம் இல்லைனாலும் அதுவும் ஒரு வறட்சி தான் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில. கூடவே சில நேரங்களில் பண சம்பந்தமாக குறைவுகள், வேலைகளில் சரியான வருமானங்கள் இல்லை, தொழில்களில் வருமானங்கள் இல்லை, அதுவும் நமக்கு ஒரு வறட்சியாக தான் காணப்படுகிறது. எனவே எப்படிப்பட்ட வறட்சியாக இருந்தாலும், ஆத்மா பிரகாரமாக இருக்கட்டும், சரீர பிரகாரமாக இருக்கட்டும், வறட்சிகள் இருந்தாலும் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்தி, அதில் என்ன சொல்லுகிறாருன்னா, வறட்சியான காலங்களிலே உன் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். 2 காரியம் சொல்லுகிறார். ஒன்று, ஆத்மாவை திருப்தியாக்குகிறார், ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறார். 2வது, எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். ஆத்மானா என்ன? கண்களினால் காணக்கூடிய ஒன்று அல்ல. எலும்பு கண்களினால் காணக்கூடிய ஒன்று. ஆத்மாவில் ஒரு திருப்தி, எலும்புகள் நினம். ஆத்மாவில் திருப்தி அப்படின்னு சொன்னா தேவனுக்கு அடுத்த வாழ்க்கையில ஒரு திருப்தி அடைந்த ஒரு நிலைமை, ஆண்டவரை தேடுகிற வாழ்க்கையில ஒரு திருப்தி அடைந்த ஒரு நிலைமை, நல்ல ஜெபிக்கிற ஒரு வாழ்க்கை, வேதம் வாசிக்கிற ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, நீதியுள்ள ஒரு வாழ்க்கை, சபை கூடி வருகிற வாழ்க்கை, சபையின் ஊழியங்களில், ஜபங்களில், இந்த மாதிரி இங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ஆராதனைக்கு தேவையான இசைக்கருவிகளை வாசிப்பதும், இந்த சிஸ்டம் இவைகளை ஆப்ரேட் பண்ணுகிற இந்த காரியங்களை இவைகள் எல்லாவற்றையும் சரியாக செஞ்சாங்கன்னா அது அவர்களுக்கு திருப்தி. நான் இன்னைக்கு போனேன், இன்னைக்கு நல்லா வாசிச்சுட்டேன், அவங்க மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் இன்னைக்கு எல்லாம் நல்லா ஆப்ரேட் பண்ணேன், மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். நான் இன்னைக்கு கரெக்டாக நான் நேரத்துக்கு ஆலயத்துக்கு வந்துட்டேன், அது ஒரு திருப்தி. இப்படி அநேக காரியங்களில் சோதரம் ஆத்ம பிரகாரமாக அவர்களுக்கு என்ன உண்டாகிறது? ஒரு திருப்தி. சிலருக்கு அந்த திருப்தி இல்லை. சிலர் என்ன செய்கிறாங்கன்னா, என்னைக்காவது ஒரு தடவை கோயிலில் போய் உட்கார்ந்துட்டா போதும், நமக்கு திருப்தி அடைந்து விடுகிறோம் என்று சொல்லி சிலர் நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்காக தான் அந்த வசனங்கள்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. எப்போதாகலும் போய் நம்மகிட்ட இருக்கிற ஒரு சில பழக்கங்கள் என்னன்னா, திருவிருந்தில் பங்கெடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம், திருவிருந்தில் பங்கெடுத்துட்டா ஆண்டு ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கிறார். இதெல்லாம் தவறான காரியங்கள்ங்க. பைபிளில் எங்கேயுமே நீ திருவிருந்து எடுத்துட்டா நீ பரலோகத்துக்கு வந்துடுவோன்னு சொல்லவே இல்லை ஆண்டவர். புரியுதா? அது நாம் சபையில் ஆண்டவர் நமக்காக பாடுபட்டதை நாம் நினைவு கூறுகிற ஒன்றாக இருக்கிறது. அது மாதத்துக்கு ஒரு தடவை மட்டுமல்ல, மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு செயல்னால நம்ம வெளிப்படுத்துகிறோம். தினந்தோறும் நம்ம நினைக்கணும், தினந்தோறும் நினைக்கணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தினந்தோறும் வீடுகள் தோறும் அப்பம் விட்டார்கள். திருவிருந்து பந்தி டெய்லி அவங்க ஆசரித்தார்களாம். இன்றைக்கும் ரோமன் கத்தோலிக்க சபையை பாருங்க, அவங்க சாவுக்காக இருந்தாலும் கல்யாணத்துக்காக இருந்தாலும் நல்லது கெட்டது எதுக்கு சர்ச்சுக்குள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு என்ன இருக்கும்? புது நன்மை அவங்களுக்கு கொடுப்பாங்க. நம்ம இந்த சில வழிமுறைகள் நமக்கு கொஞ்சம் அவசரமாக இருக்கிறதுனாலையும், பாஸ்டர் சீக்கிரம் முடிச்சா நல்லா இருக்குமே இன்னைக்கு அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன செய்யறோம்னா, மாதத்துக்கு ஒரு முறை உங்களை உட்கார வச்சு ஒரு 15 நிமிடங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கொள்ளுகிறோம். மற்றபடி வாரந்தோறும் நம்ம திருவிருந்து ஆசிரியக்கிறதுல என்ன கிடையாது, தப்பு கிடையாது. டெய்லி ஆசிரியக்கிறதுல தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாதத்துக்கு ஒரு முறை வந்து திருவிருந்து எடுக்கிறதுனால நான் உண்மையிலே திருப்தி என்கிற நிலைமை நம்ம யாருக்கும் நமக்கு இருக்கவே கூடாது. அதற்கு மாறாக இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆலயத்துக்கு வருகிறதாக இருக்கட்டும், ஆண்டுடைய சமூகத்தில் நின்று ஊழியம் செய்கிறதாக இருக்கட்டும், மன உற்சாகத்தோடு நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய நேரத்தையும் ஆண்டவருக்கு கொடுக்கிறது போன்ற இந்த எல்லா காரியங்களோடு சம்பந்தப்பட்டதுதான் திருப்தி. அப்போ ஆண்டவர் நித்தமும் நடத்தி என்ன செய்வாரா? வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்திப்படுத்துவார். தேவனை தேடுகிறதுல, தேவனை சேவிக்கிறதுல, தேவனை தொழுது கொள்ளுகிறதுல உங்களுடைய ஆத்மா திருப்தி அடைந்திருக்க வேண்டும். திருப்தி அடைந்திருக்கிறதா? திருப்தி அடைந்திருக்க வேண்டும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? எத்தனை பேர் புரியுறீங்க? இந்த வசனம் எல்லாம் புரியுறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். சிரமமா நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அது சிரமமே கிடையாது. இது சிரமமான காரியமே கிடையாது. காலையில் எழும்பின உடனே மனதில் நினைக்கணும், முழங்காலம் மடக்கிறனான்னு நினைக்கணும். முழங்காலம் மடக்கி குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் நின்னீங்கன்னா திருப்தியாக இருப்பீங்க. இல்லைன்னா திருப்தி இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸ்தோத்திரம். ஆண்டவர் எப்போதுமே நினைக்கணும். நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் வழிகளில் எல்லாம்
அவரை நினைத்துக் கொள்ளும். வழிகள் எல்லாவற்றிலும், எல்லா வழிகளிலும் காலையில் எழும்பி நீங்கள் முதல்ல சாப்பிடுகிற பிரேக்ஃபாஸ்ட் இட்லியிலேருந்து நீங்கள் ஆஃபீஸுக்கோ வேலைக்கோ போகிற எடுத்துகிட்டு போகிற பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய பஸ்ஸாக இருக்கட்டும், இதிலும் அவரை நினைக்க வேண்டும். இதிலெல்லாம் எப்படி நினைக்கிறது? நீங்கள் பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பைக்கில் உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணணும். ஆண்டவரே, இன்றைக்கி இந்த வாகனத்தை எடுத்துகிட்டு போகிறேன், இது எப்படிப்பட்ட இடம்? நெரிசல் மிகுந்த இடம், டிராஃபிக் மிகுந்த இடம். நான் நல்லா ஓட்டிட்டு போனாலும், நான் ஒரு தடவை மீஞ்சூரில் ஒரு ஓரமாக உட்காந்து நின்றுட்டு இருந்தேன் பைக்கில். சரி, நான் எங்கள் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படி ஓரமாக நின்றுட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு இரும்பு கம்பி கடை, சும்மா தான் நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தன் வந்தான் பாருங்க, பேக்கிலேருந்து 2 பேராக வந்து வேகமாக ஒரு மோதிட்டானுங்க மேலே. வண்டி விழுந்து, நான் விழுந்து, என் கை போய் இந்த பக்கம் இரும்பு கம்பியில் முட்டி மோதி எல்லாம் வந்து பிடிச்சிக்கிட்டாங்க. அவனை பார்த்தா சின்ன பசங்க பாருங்க. பிறகு அது போயிடுச்சு. இப்படியாக லைசன்ஸ் இருக்கிறவங்க, லைசன்ஸ் இல்லாதவங்க, சின்ன பிள்ளைங்க, சில வேளை நல்ல சில நிஜவங்க பயங்கரமாக நல்ல உற்சாக பானெல்லாம் போட்டுட்டு ஓட்டுறவங்கலாம் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்கெல்லாம் ஓட்டுகிற ஒரு இடத்துல தான் நம்ம என்ன செய்கிறோம்? பைக் எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த பைக்கில் ஏறி உட்காரும் போதே ஒரு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் போகிறேன், எனக்கு நீ துணையாக இருப்பீர் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா? கர்த்தர் உன் வரத்தையும் உன் போக்கையும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்ல, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு இன்றைக்கும் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்றெல்லாம் வசனங்கள் சொல்லுகிறது. இந்த வசனங்களை மனதில் நினைத்து ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணிட்டு போகணும். இதுதான் வழிகளில் எல்லாம் அவரை நினைப்பது. படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறதுக்கு புக்கு எடுத்து திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும். எல்லா ஞானமும் அறிவும் யாரிடத்துல இருக்கிறது? தேவனிடத்துல இருக்கிறது இல்லையா? கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே பெசலேயேல் என்று ஒரு மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் நுணுக்கமான வேலைகள், அதாவது பொற்கொல்லன் சொன்னா கோல்ட் ஸ்மித். இன்னைக்கு நகை கடையில் போனீங்கன்னா பயங்கர டிசைனாக செய்வாங்க. அப்படிப்பட்ட வேலைகளை தேவனுடைய ஆலயத்துக்கென்று நுணுக்கமாக செய்வதற்குரிய ஞானத்தை அந்த பெசலேயலுக்கு ஆண்டவர் கொடுத்தாராம். அப்போ அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார் என்றால் நீங்க திறந்து வச்சுக்க பார்க்கணும். நீங்க தப்பா நினைக்க கூடாது. இந்த சயின்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியுமா? இந்த மேத்ஸ் எல்லாம் அவருக்கு தெரியுமா? அவர் காலத்துல இந்த மேத்ஸ் எல்லாம் இல்ல. யார் காலத்துல? இயேசுனுடைய காலத்துல மேத்ஸ் எல்லாம் இருந்துச்சா? அவருடைய காலத்துல இந்த கோள்கள் எல்லாம் கண்டுபிடிச்சாங்களா? இப்படியெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. எல்லாவற்றையும் படைத்தவர் யார்தான்? அவர். அப்போ திறக்கும் பொழுதே ஒரு சின்ன ஜெபத்தை பண்ணணும். ஆண்டவரே, எல்லா ஞானத்தின் உறைவிடம் நீர். ஆண்டவரே, யாக்கோபு சொல்றார், ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், அப்போ அந்த ஞானத்தின் உறைவிடமாக நீர் இப்பொழுது நான் படிக்க போகிற அந்த பாடத்தை நன்றாக புரிந்து என் சிந்தைக்குள் வைப்பதற்கு எனக்கு கிருபை தாரும் என்று ஒரு சின்ன ஜெபத்தை செய்து புக்கை திறந்து படித்தோன்னு சொன்னா உங்க பக்கத்துல யார் இருப்பா? இயேசு இருந்து பாடங்களை நன்றாக புரியும்படி வைப்பார். இப்படி ஒவ்வொன்றிலுமே நீங்க என்ன செய்யணும்னா உங்கள் வழிகளில் எல்லாம் அவர் நினைத்து கொள்ள வேண்டும். ஆந்திர பிரதேஷ் குப்பத்தில் வந்து அங்கே இந்த சுண்ணாம்புக்கல் வியாபாரம் பண்ணுகிறதான அநேக விசுவாசிகள் உண்டு. சுண்ணாம்புக்கல் வியாபாரம், இந்த சுண்ணாம்புக்கல் வியாபாரம் பண்ணுகிற விசுவாசிகளுக்கு நான் இந்த ஊழியத்துக்கு போவதற்கு முன்பாக இருந்த பாஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, அவங்கள அப்போ தான் புது விசுவாசிகள். அவங்க கடைகளில் வரிசை உட்காந்துருப்பாங்க, இந்த மார்க்கெட் ரோட்டில் உட்காந்துருப்பாங்க, அந்த மார்க்கெட் ரோட்டில். அப்போ அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நீங்கள் உங்களுக்கு வியாபாரம் வர்ற வியாபாரத்தில் அன்னன்னைக்கு எடுத்து டப்பாவில் எடுத்து ஆண்டவருக்குள்ளதை போட்டு வச்சுருங்க, அப்படி நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவர் கற்றுக் கொடுத்ததன்படியாகவே ஒரு டப்பா தனியாகவே வச்சுருப்பாங்க அவங்களுடைய கல்லாவுக்கு பக்கத்தில் வச்சுட்டு, அவங்களுக்கு வியாபாரம் ஆகுறதுல கரெக்டாக 100னா 10 ரூபா எடுத்து போட்டு வச்சுருவாங்க. வாரந்தோறும் விசிட்டிங் போவாங்க. போகும்போது அதை எடுத்து கொடுத்துட்டு இருப்பாங்க. நாங்கள் போகும்போது எங்களுக்கு ஆச்சரியம், என்னடா இது நாங்கள் சொல்லாமலே இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா, எங்களுக்கு பாஸ்டர் அதை சொல்லி கொடுத்தாரு. அது சொல்லி கொடுத்ததுனால நாங்கள் வியாபாரம் இப்போ எங்களுக்கு பெருகிட்டு இருக்கு. அவங்களுக்கு கிடைக்கிற வியாபாரத்தை காட்டில் எங்களுக்கு எப்படி இருக்கு? அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க. இது என்னன்னா, உன் வழிகளில் எல்லாம் அவரை நீ நினைத்துக்கொள். உன் வழிகளில் ஒரு சின்ன வியாபாரம் பண்ணினாலும் அதில் என்ன செய்யறாங்க? கர்த்தரை நினைக்கிறாங்க. கர்த்தரை நினைக்கிறபடினால் இல்லையா? இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சோத்ரம் சிலர் இன்றைக்கு கடைகளில் இந்த காஸ்பல் ஆஃபரிங் பாக்ஸ் எல்லாம் கடையில் வச்சிருக்கிறாங்க. அவங்க வியாபாரம் ஆகும் பொழுது ஒரு அமௌண்ட் எடுத்து எங்கே போட்டுறாங்க? காஸ்பல் ஆஃபரிங் பாக்ஸில் அவங்க போட்டுடுறாங்க.
அப்போ அந்த வசனங்கள் நம்ம புரிந்து கொள்ளணும். உன் வழிகளில் எல்லாம் நீ அவரை நினைத்துக்கொள். என்ன, எப்படி? விளங்காம நம்ம இருக்கவே கூடாது, புரியாம நம்ம இருக்கவே கூடாது. இவைகள் தான் நம்முடைய வழிகளில் எல்லாம் அவரை நாம் நினைத்துக் கொள்ளுதல். அப்ப வசனம் சொல்லுகிறது, வழிகளில் எல்லாம் அவரை நாம் நினைத்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய பாதைகள் எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? செவைப்படுத்திக் கொள்ளுகிறார். எல்லாவற்றையும் வாய்க்கும்படி அவர் செய்கிறவராக இருக்கிறார். இப்ப கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவில முதல்ல திருப்தி, தேவனை சேவிக்கிறதுல, தேவனை தொழுது கொள்ளுகிறதுல, தேவனுடைய ஊழியங்களை செய்கிறதுல, கர்த்தருக்குரிய காரியங்கள்ல நான் சரியாக இருக்கிறேன், நான் முன்னேறி சென்று கொண்டு இருக்கிறேன் என்கிற ஒரு எண்ணம், ஒரு நிலைமை நமக்குள்ளே முதலாவது வர வேண்டும். அல்ல சொல்லுங்க. எப்பவுமே கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரிய பிரகாரமாக நீங்க நல்லா இருக்கணும், உங்க மனசு நல்லா இருக்கணும். எதற்காக அப்படின்னா, இது என்னமோ ஒன் சைடா ஆண்டவர் சொல்லிட்டு போனார் நீங்க நினைக்க கூடாது. எதுக்காகவோ ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு, அவருக்கு ஆத்மா தான் வேணும், அதனால தான் உங்களுக்கு சொல்லுகிறாரு. இல்ல, நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. இன்னைக்கு தம்பி இருக்கிறான்னு வச்சிருங்களேன், ஸ்தோத்திரம், அவன் மனசே சரியில்லை. அவனுக்கு முன்னாடி நல்ல ஒரு தந்தூரி கொண்டு வச்சா கூட என்ன செய்ய மாட்டான், சொல்லுவான் அவங்க டாடி சாப்பிடுறா, அவங்க அம்மா சொல்லுவாங்க சாப்பிடுறேன், அம்மா மனசே சரியில்லைம்மா. நீ மனசு சரியில்லாம எவ்வளவு ஆசீர்வாதம் வச்சாலும் அதை அனுபவிக்க உண்மையா இல்லையா? அதனாலதான் உங்கள் மனதை, உங்கள் இதயத்தை, உங்கள் ஆத்மாவை ஆண்டவர் முதலாவது குணப்படுத்தி அதை திருப்திப்படுத்துகிறார். நீங்க ஆத்மாவில் சந்தோஷமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஆசீர்வாதங்கள் கொஞ்சமா நெஞ்சமா எதுவாக இருந்தாலும் அது திருப்தியுடன் அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இப்போ முதலாவது உங்களுடைய ஆத்மா. இந்த யோவான் அப்போஸ்தலன் வாழ்த்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்துரு. இப்போ முதலாவது எது வாழட்டும்? தேவனை தேடுகிறவர்களின் இருதயம் வாழும் அப்படின்னு சொல்லுது. முதல்ல இருதயம் வாழ்ந்தாதான். ஒரே சண்டையும் சச்சரவுமாக இருந்து, மனசுக்குள்ள ஒரு திருப்தி இல்லாம இருந்து, வாழ்க்கையில ஒரே குழப்பமாக இருந்து நம்ம எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? சில சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு எல்லாம் தான் இருக்கு ஆனா அனுபவிக்க முடியல, மனதில் என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, நிறைவு இல்லை. அதனாலதான் ஆண்டவர் முதலாவது உங்கள் ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறார். அதனால இந்த வருடத்துல எல்லோருமே ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவருக்குள்ள நல்ல திருப்தி உள்ளவர்களாக இருக்கணும். இருப்பீங்களா? அதை நீங்க தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. அதன் அடிப்படையில தான் உங்களுடைய அடுத்த கட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாமே உங்களுக்கு வருகிறது. ஸ்தோத்திரம். அதனால அதை நல்ல உறுதியோடு நாம் அதை மனதில் வைத்துக் கொள்ளுவோம். அடுத்து சொல்லுகிறது, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். இந்த எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்பதற்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அது ஆரோக்கியத்துக்கு அடுத்த ஒரு காரியம். இன்னைக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவது எலும்புகள் தான். எலும்புகளுக்குள்ள இருக்கிறதான அந்த நினம் தான் என்ன செய்கிறதுனா நோய் எதிர்ப்பு சக்தி. ரத்தத்தை உண்டு பண்ணுகிறது எதுதான்? இந்த எலும்புகள் தான். எலும்புகளுக்குள்ள இருக்கிற நினம் இருக்கு இல்லையா, அது புதுசா ஒன்று நீங்க பார்க்க வேண்டாம். மட்டன் வாங்குவீங்கல்ல, மட்டன் வாங்கும்போது என்ன வாங்குவீங்க? என்ன எலும்பு? நல்லி எலும்பு. நல்லி எலும்பு வீட்டில் வந்துச்சுன்னா அதை உடைச்சி சாப்பிட்றதுக்கு நிறைய பேர் போட்டி போடுவாங்க. இல்லைன்னா சிக்கனுடைய இந்த தை பீஸ் வந்துச்சுன்னா அதனுடைய எலும்பு எடுத்து கடிக்கிறதுக்கு, குழம்புல போட்டு அதை கடிக்கிறதுக்கு விரும்புவாங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும்? நல்ல சூப் இருக்கும், நல்ல சூப். அந்த சூப்பு தான் மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் உண்டு, மனிதனுக்கு உண்டு. அதுல தான் என்ன உற்பத்தி ஆகிறது? இரத்த அணுக்கள் உற்பத்தி ஆகிறது. இப்போ டாக்டர்கிட்ட போய் ஒரு பலவீனம் இருக்குன்னா முதல்ல பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லுவான். பிளட் டெஸ்ட் பண்ண சொல்லும்போது முதலாவது நோயை பார்க்க மாட்டான், உன்னுடைய ரத்தத்தில் ரத்த அணு எவ்வளவு இருக்கு, ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பஸல் எவ்வளவு இருக்கு, அதை தான் முதல்ல பார்ப்பான். அதுக்கெல்லாம் ஒரு அளவு வச்சிருப்பாங்க, ஹீமோகுளோபின் அளவு வச்சிருப்பாங்க இல்லையா, 12, 14 இவ்வளோ இருக்கணும். சில 6, 5 வந்துச்சுன்னா ஐயோ முதல்ல நீ என்ன பண்ணு, சாப்பிட்டு ரத்தத்தை உற்பத்தி பண்ணிக்கொள்ள அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரத்தம் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா ஆன்டிபாடி, உடம்புக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே அதிகமாக உண்டாகும். அப்போ எலும்புகளை ஆண்டவர் நினமுள்ளதாக்குவார் அப்படின்னு சொன்னா நல்ல ஆகாரத்தினால் திருப்திப்படுத்துவார். ஆமென். என்ன ஆகாரம்? தேவைக்கு ஏற்ற பேலன்ஸ்டு டயட். ஒரு பக்கம் எப்போ பார் எண்ணெயில் பொரிச்சதே சாப்பிட்றது அல்ல, அதுவும் பேலன்ஸ்டு டயட் கிடையாது. எப்போ பார் வெறும் கஞ்சியே குடிக்கிறதும் கிடையாது இல்லையா. கஞ்சியும் குடிக்கணும், எதுவும் சாப்பிடணும், நல்ல கறி வகைகளும் சாப்பிடணும், பருப்பு வகைகளும் சாப்பிடணும், கீரை வகைகளும் சாப்பிடணும். இப்படி எல்லாவற்றையும் சாப்பிட்டு உடம்பு நல்ல ஒரு ஆரோக்கியம் உள்ளதாக, அது மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் செழிப்புள்ளதாக, நீர் பாய்ச்சலான
தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொன்னால், உன்னுடைய பொருளாதாரம், உன்னுடைய வியாபாரம், வேலை, உன்னுடைய வசதிகள், உன்னுடைய வீடு வாசல், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே எப்படி இருக்குமா? நீர்ப்பாய்ச்சல் நிறைந்த ஒரு தோட்டம் எப்படி நன்றாக செழித்து வளர்ந்த நல்ல கனி கொடுக்குமோ, யாவரும் பிரியப்படுகிறதாக இருக்குமோ, மற்றவர்கள் அதை பார்த்து ஆசைப்படுகிற விதத்தில் இருக்குமோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றுவாராம். ஹல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நித்தமும், இந்த நித்தமும் என்கிற வார்த்தை டெய்லி, என்றைக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்கி இருப்பாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க. இல்லை, டெய்லி உன்னுடைய ஆத்மா திருப்தியா இருக்கணும். டெய்லி உன்னுடைய எலும்புகள் எப்படி இருக்கணும்? நினமுள்ளதாக இருக்க வேண்டும். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை ஆண்டவர் நடத்த வேண்டும். சரி, நாம் இன்றைக்கு நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் சரியாக நடத்த வேண்டும். ஏன் என்று சொன்னால், சில நேரங்களில் நாம் வழி தப்பி போகிறோம். ஏசாயா 53 அதிகாரம் 6வது வசனத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார். ஏசாயா 53:6, நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல வழி தப்பி நாம் திரிந்தோம். எல்லாரும் சொல்லணும், நம்ம எல்லாம் எப்படி திரிந்தோமா? ஆடுகளைப் போல வழி தப்பி நாம் திரிந்தோம் என்று ஆண்டவர் ஏசாயா வார்த்தையின் மூலமாக, அவருடைய வாயின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறார். என்ன வழி தப்பினோம்? என்ன வழி தப்பினோம் என்றால், தீத்துவின் புஸ்தகம் 3 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, தீத்து 3 அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அதுல வரிசை நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. பைபிள் இருக்கவங்க எடுத்துக்கிடுங்க, இல்லைன்னா இங்க ஸ்கிரீன்ல பாருங்க. நாம் எப்படி வழி தப்பினோம்? எப்படி வழி தப்பினோம் என்றால், முற்காலத்தில் நாம் புத்தியினர், வழி தப்பி நடக்கிறவர்கள். நாம் எப்படிப்பட்டவங்களா இருந்தோமா? வழி தப்பி நடந்தோம். வழி தப்பி அப்படின்னு சொன்னா, நல்ல பாதை இருந்தாலும் நல்ல பாதையில போகாம கெட்ட பாதையில் போகிற ஒரு அனுபவம், இல்லையா? சோத்ரம். நம்முடைய சரீரத்துக்கு பலனடைவதற்கு நம்ம என்ன சாப்பிட வேண்டுமோ அதை சாப்பிடாமல், சாப்பிடக்கூடாதவைகளை நாம் சாப்பிடுகிறது. நல்ல வார்த்தைகளை பேசாமல் கெட்ட வார்த்தைகளை நாம் பேசுவது, நற்கிரியைகளை செய்யாமல் கெட்ட கிரியைகளை, துர்க்கிரியைகளை நாம் செய்வது, கீழ்ப்படிய வேண்டிய இடத்துல கீழ்ப்படியாமல் போவது போன்ற அநேக காரியங்கள் நாம் வழி தப்பி நாம் என்ன செய்கிறோமா? நடந்தோமா? அடுத்த பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள், துர்குணம், பொறாமை, துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணி பகைக்கப்படத்தக்கவர்கள். பகைக்கப்படத்தக்கவர்கள்னா நம்ம யாருக்குமே பிடிக்காது. அப்படிப்பட்ட கெட்ட எண்ணம் படைத்தவர்களாக நாம் இருந்தோம். ஒருவருக்கும் உதவி செய்வது கிடையாது. தேவனுக்கு முன்பாக நன்றி அறிதலோடு இருப்பது கிடையாது. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட தான் ஒரே சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இப்போ சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்களெல்லாம் நம்மளுக்கு என்ன செய்யாது? பிடிக்காது. அதான் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாக நாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போல நிறைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ரோமர் 3:12 ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க, ரோமர் 3:12, எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் நாம் கெட்டு போனோம் என்று சொல்லுகிறது. யாக்கோபு அப்போஸ்தலன் 3 அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார். யாக்கோபு 3:2, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே நாம தவறுகிறோம். இப்படி அநேக விஷயங்களை நாம் தவறி நம் வழி தப்பி நாம் போகிறோம். எல்லோருமே சரியான பாதையில் நாம் நடக்கிறோம் என்பது அல்ல. எல்லாருமே சரியான பாதையில் நாம் நடப்போம் அப்படின்னு சொன்னா, நடக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இந்த வேத வசன பிரமாணங்கள் நமக்கு தேவை இல்லை. நமக்கு போதிப்பதற்கு ஒருவர் தேவை இல்லை. ஏன்னா எல்லாமே கரெக்டா இருக்க இல்ல. மனுஷனுடைய குணம் அடிக்கடி வழி தப்பி போகிற குணம், அடிக்கடி செய்யக்கூடாதவைகளை செய்கிறதும், போகக்கூடாத இடங்களுக்கு போகிறதும், பேசக்கூடாதவைகளை பேசுகிறதும், இன்று பலவிதமான காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கோம். இந்த இளையகுமாரனை பாருங்க, தகப்பனுடைய வீட்டுல அழகா இருந்து தகப்பனுடைய அந்த வயல் வேலைகள் எல்லாம் செய்து தகப்பனுடைய சொத்து சம்பாத்தியத்தை சேர்க்க வேண்டும். தகப்பன் சொல்லுகிறார், மூத்த மகனை பார்த்து, எனக்கு உள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. அப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு 25 ஏக்கர் இருக்கு அப்படின்னா, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து வேலை செய்தால் 25 50 ஆகும். இந்த 50 யாருக்கு தான் சொந்தம்?
இந்த பிள்ளைகளுக்கு தான் சொந்தமாகும். ஆனா இந்த மகன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியத்தை அவன் விரும்பாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான் என்றால், நான் என் வழியில் நான் போகிறேன், எனக்குள்ளதை நீ பிரித்து கொடு என்று சொல்லி சண்டை போட்டு பிரிஞ்சு போக. இது வழி தப்பி போகிற ஒரு வாழ்க்கை. இதே போல அநேக நேரங்களில் நம்முடைய குடும்ப கடமைகளை செய்யாதபடிக்கு நாம் வழி தப்பி நாம் போகிற காரியங்களாக இருக்குது. பிள்ளைகள் நம்முடைய பெற்றோருடைய பேச்சு கேட்காமல் தங்களுடைய விருப்பத்தின்படி போகிறதாக இருக்கிறது. பெற்றோருடைய மனது சங்கடப்படும்படியாக செய்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில கஷ்டப்படுவாங்க. ஏன்னு சொன்னால், பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்திருக்கிறார்கள். பெற்றோர் விரும்புகிறபடி அவர்கள் போகவில்லை. பெற்றோருடைய விருப்பத்துக்கு மாறாக அவர்கள் போய்கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பெற்றோருடைய விருப்பத்துக்கு மாறாக போகிற ஒரு பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் இருக்கிறது. சோதரம் இப்படி நிறைய இருக்கிறது. பாருங்கள், இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை அவன் மனம் போன போக்கிலே அவன் போய்கொண்டே இருக்கிறான். என்னை யாரும் கேட்கக்கூடாது, நான் எந்த வழியில போனேன் உங்களுக்கு என்ன, நான் என் வழியில நான் போயிட்டு தான் இருப்பான் என்று சொல்லுகிறதான நிலையில மனிதர்கள் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறாங்க. தேவனுக்கு எடுத்த காரியங்களிலும் அப்படித்தான், ஆராதனைக்கு எடுத்த காரியங்களிலும் அப்படித்தான், கர்த்தருக்குரிய காரியங்களிலும் அப்படித்தான், வேத வசனத்துக்குரிய காரியங்களிலும் அப்படித்தான். இவைகள் எல்லாவற்றிலும் அவரவருடைய விருப்பத்தின்படி போய்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் வழி தப்பி போகிற ஒரு நிலைமையாக இருக்கிறது. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு முன்பாக நான் இன்றைக்கு எல்லா கடமையிலும் நான் உண்மையாக நான் இருக்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு சிலர் சொல்ல முடியும், அநேகரால சொல்ல முடியாது. வழி தப்பி போகிறோம். ஸ்தோத்திரம். இதுதான் வேதம் சொல்லுகிறது, வழி தப்பி போகிற அநேக காரியங்களை வழி தப்பி போகிறோம். இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் துன்மார்க்கர் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 58:3 வசனத்துல துன்மார்க்கர் பேதலித்து வழி தப்பி போகிறார்கள். சங்கீதம் 58:3 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அது துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. வழி தப்பி போகிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை அது? எல்லாரும் சொல்லுவோமே, வழி தப்பி போகிற வாழ்க்கை என்ன வாழ்க்கை? துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை. வேத வசனங்களுக்கு விரோதமாகவோ, பெற்றோருடைய பேச்சுகளுக்கு விரோதமாகவோ, நியாயமாக நாம் நடக்க வேண்டிய வழியை விட்டு அநியாயமான வழியில் நாம் நடப்போம் என்று சொன்னால், இதெல்லாம் துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது நாம் பார்க்க முடிகிறது. பாருங்க, ஸ்தோத்திரம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் நரகத்தில் தள்ளப்படுவார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் எங்க போவாங்களாம்? அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் எங்க போவாங்களாம்? அவர்கள் நரகத்தில். சங்கீதம் 9:17 சங்கீதம் 9:17 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் எங்க போவாங்க? நரகத்திலே அவர்கள் தள்ளப்படுவார்கள். அப்ப துன்மார்க்கமான வாழ்க்கை, வழிதப்பி போகிற வாழ்க்கை, கீழ்ப்படியாத வாழ்க்கை, அவரவருடைய விருப்பத்தின்படி அவரவருடைய இச்சைகளின்படி செய்கிறதான ஒரு வாழ்க்கை. ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 33:9 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 33:9 மனாசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி தப்பி போக பண்ணினான். மனாசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி தப்பி போக பண்ணினான். ஒன்று, அவங்க வாழ்க்கையில வழி தப்பி போகிறது. இன்னொன்று, பிறரை வழி தப்ப பண்ணுகிறது. இந்த மனாசே ஒருவன் இருந்தான். அவன் என்ன செய்தான்? அவன் இஸ்ரவேல் ஜனங்களாக இந்த யூத ஜனங்களை வழி தப்பி போக பண்ணினான். என்ன வழி தப்பி போக பண்ணினான் அப்படின்னா, உண்மையான தேவனாகிய யெகோவாவை கும்பிடாதபடிக்கு, பலிகளை செலுத்தாதபடிக்கு விக்கிரகங்களை கொண்டு வச்சு விக்கிரகங்களை வழிபடும்படியாக வைத்தான். மட்டுமல்ல, அவன் நியாயம் என்பது அவனுடைய நாட்களில் இல்லவே இல்லை. அவருடைய நாட்களில் எல்லாமே அநியாயம் நடந்தது. இப்ப ஜனங்களும் எப்படிதான் நடந்தாங்க? அநியாயமாக நடந்தாங்க. அதே போல சில ஒருவேளை வேறு யாராகலும் உங்களை என்ன செய்வாங்கன்னா வழி தப்பி போக பண்ணுவாங்க. அவங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, ஏ தம்பி இப்படி வா அப்படின்னு சிலர் கூப்பிடுவாங்க. சில இடத்துல அண்ணா இது இல்லை இப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. நாம சரியா இருக்கணும்னு நினைச்சாலும் சில நினைச்ச மாட்டாங்க, சரியா இருக்க விட மாட்டாங்க. தவறான வழிகளில் நம்மை கொண்டு போகிற பழக்கங்கள் உண்டு. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள்லாம் அப்படிதான் நிறைய கெட்டு போகிறாங்க. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் யாராவது ஒருத்தன் ஒரு கூட்டத்தில் இருப்பான், தப்பு பண்ணுகிறவன், வீட்டுக்கு அடங்காதவன், ஸ்தோத்திரம், தவறான எண்ணங்களோடு கூட இருக்கிற யாராவது ஒருவன் இருப்பான். அவன் என்ன செய்வான் என்றால், நல்ல பிள்ளைகளை தவறான வழியில கொண்டு போகிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான். ஒரு நாள் தானே, வா இப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன விளக்குகிறோமோ, என்ன பயபக்திக்கு விரோதமான காரியங்கள் இருக்கிறதோ அவைகளை செய்யும்படியாக வழி நடத்துவோம். பாருங்க, இப்படி சில நேரங்களில் நாம கெட்டு போக வேண்டும், நாம வழி தப்பி போக வேண்டும் என்று விரும்புகிறது இல்ல, பிறர் என்ன செய்கிறாங்க, நம்மை வழி தப்பி போக பண்ணுகிற நிலைமைகளிலும் உண்டு. எப்படி போனாலும்
அவங்கவுங்க வழி தப்பி போகிறதுக்கு அவங்கவுங்க என்ன செய்யணும்? அவங்கவுங்க அதுக்கான பலனை அடைந்து தான் ஆக வேண்டும். பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் ஆண்டவர் வைக்கும் பொழுது கற்பனை ஆண்டவர் கொடுத்தார். இந்த பழத்தை பறித்து சாப்பிட வைத்தது ஏவாள். எல்லாருக்கும் நன்றாக தெரியும் இல்லையா? பழத்தை பறித்து சாப்பிட வைத்தது ஏவாள். சரி, அந்த ஏவாள் சொன்னதுனாலதான் ஆதாம் சாப்பிட்டான் அப்படின்றதுக்காக ஆதாம தண்டனை கொடுக்காம விட்டார் ஆண்டவர். ஆண்டவனுக்கு தண்டனையே கொடுத்துட்டால. பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாபத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனா இவனை வழி தப்பி போக பண்ணினது யாரு? ஏவாள் தான். ஏவாளை வழி தப்பி போக பண்ணது யாரு? சர்ப்பமாகி அந்த சாத்தான். இப்ப யார் பண்ணினாலுமே, யார் செய்தாங்களோ அவங்க அதுக்கான பலனை, அதுக்கான காஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும் இல்லையா? அதனால அவனால தான் நான் கெட்டு போனேன், அவன் தான் என்னை இந்த தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போனான் என்று யாருமே யார் மேலேயும் பழி போடவே முடியாது. கரெக்டா? பழி போடவே முடியாது. அவரவர்கள் வழி தப்பி போகிறதற்கு அவங்கவுங்க நினைச்சு பிராயச்சத்தம் செய்துதான் ஆக வேண்டும். அதனால நாம் ஒருவேளை மற்றவர்கள் வழி தப்பி போக பண்ணுவோம், இல்லை இன்னொருவரால் நாம வழி தப்பி போகிற நிலைமைகள் இருந்தாலும், எப்படி இருந்தாலும் வழி தப்பி போகிறது தான். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நாம் சில முயற்சிகள் செய்யும் பொழுது வழி தப்பி போகிறோம் இல்லையா? ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 37 அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஆதியாகமம் 37:15 யோசேப்பு தன் சகோதரரை தேடி போகிறான். சகோதரரை தேடி போகும் பொழுது அவன் நினைச்சதாருன்னா அந்த இடத்துல வழி தப்பின. 37:15 ஒரு மனிதன் வெளியில் வழி தப்பி திரிகிறதை கண்டு, இங்க பாத்தீங்கன்னா இந்த யோசேப்பு தப்பு ஒண்ணும் பண்ணல. நல்லா கவனிச்சுட்டு வரணும். இந்த யோசேப்பு தப்பு ஒன்றும் பண்ணல. அவன் அவங்க அப்பா சொல்றாரு, வீட்டில் அதில் செல்லமா இருந்தா அவங்க அப்பா சொல்றாரு, எப்போ அவங்க அண்ணன் மாதிரிலாம் சோன்சோ இடத்துல போய் என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஆடு மேய்க்கிற இடத்துல எப்படி இருக்கிறாங்க போய் பார்த்துட்டு வா அப்படின்னு கொஞ்சம் பொருளெல்லாம் கொடுத்து அனுப்பி விடுறாரு. அவன் போகிறது நல்ல வேலை தான், அப்பாவோட பேச்சை கேட்டு தான் போகிறான். ஆனால் போகிற இடத்துல ஏதோ விஷயத்தில் என்ன செய்கிறான், வழி தப்பி அவங்க அண்ணன் இருக்கிற இடத்த போய் சேரக்கூடாமல் மாறி விடுகிறது. இதே போல சில நேரங்களில் நான் நல்லது செய்கிறேன் என்று சொல்லியே சில என்ன செய்வாங்கன்னா வழி தப்பி போவாங்க. அல்லேலூயா. அது என்ன அப்படின்னு சொன்னா, காலையில் நம்ம எழுந்து ஆண்டவரை தேடணும், உண்மைதான். அதற்கு அடுத்தபடியாக நம்ம வீட்டில் நாம் செய்ய வேண்டிய ஒவ்வொருவருக்குரிய கடமைகள் உண்டு. ஒவ்வொருவருக்குரிய, இப்போ வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்கன்னா அவரவர்களுக்குரிய கடமைகள் உண்டு வீட்டில். ஸ்தோத்திரம். ஒருத்தர் தண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும், ஒருத்தர் பால் வாங்க வேண்டியது இருக்கும், ஒருத்தர் டீ போட வேண்டியது இருக்கும், ஒருத்தர் கொஞ்சம் பாத்திரங்கள் விளக்க வேண்டியது இருக்கும், ஒருத்தர் முற்றம் பெருக்க வேண்டியது இருக்கும், ஒருத்தர் துணி அயன் பண்ண வேண்டியது இருக்கும், ஒருத்தர் ஸ்கூலுக்கு போக வேண்டியது இருக்கும். இப்படி பல கடமைகள் அவரவர்களுக்கு உண்டு. புரியுதா? பார்த்துருங்க. சரி, கரெக்டாக அந்த டீ போடுற நேரம் பார்த்து நான் ஜோம் பண்ண போய் உட்காந்துருக்கேன், என்னை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஒருத்தங்க சொன்னாங்கன்னு வச்சுருங்களேன், செய்கிறது நம்ம நல்ல காரியம்தான், அது எதுவா மாறி போகிறது சொல்லுங்களேன்? தவறா மாறி போகிறது. கரெக்டா? உங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு போட்டு கொடுக்கணும், வீட்டையா வருவார், வீட்டையா மத்தியானம் வேலை முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வருவார்னு வச்சுருங்களேன். இந்த மாதிரி வீட்டில் அன்னைக்கு உபவாசத்துக்கு போயிருப்பாங்க. பாஸ்டர் நம்ம 12:30 மணிக்கு முடிச்சு விட்டுருவாரு, ஏன்னா தெரியும் பாஸ்டருக்கு வீட்டில் எல்லாம் அப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, 1 மணி 1:30 மணி 2 மணி அவங்க சொந்த காரியங்கள்லாம் பார்த்துட்டு, சமைச்சதுன்னா வச்சிருக்க போட்டு சாப்பிடட்டும், செய்கிறது ரொம்ப நல்ல காரியம் தான், நல்ல இடத்துக்கு தான் வர்றாங்க. பட் அங்கே என்ன நடக்குது? இப்படி நிறைய காரியங்கள்லாம் வழி தப்பி போகிறவைகள் எல்லாம் உண்டு. ஸ்தோத்திரம். வீட்டில் நிறைய வேலைகள் இருக்கும். இந்த வாலிப பிள்ளைகள்லாம் பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, பையன் மாதிரி இருக்காங்க, நல்ல வேலைகள்லாம் இருக்கும். பாத்திரங்கள் அப்படியே குமிஞ்சு கிடக்கும். கரெக்டாக போய் உட்காந்துட்டு இதெல்லாம் பார்த்துருவாங்க. ஓ, இவ்வளோ இருக்குதுப்பா, நான் இன்னைக்கு ஜோம் பண்ணுறேன், நான் இன்னைக்கு பைபிள் படிக்கிறேன். அப்போ தான் ஊக்கமாக பைபிளை படிக்க ஆரம்பிப்பாங்க, அப்போ தான் ஊக்கமாக ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அம்மா கூப்பிடுவாங்க, இது வேலையெல்லாம் இருக்கு, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா? நல்ல காரியம் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நல்ல காரியம் பண்ணுறேன்னு சொல்லி வழி தப்பி போகிறதான காரியங்கள். இதே போல் நிறைய நேரங்களில் இது சின்ன பிள்ளைகளை வச்சு நான் சொல்கிறேன், பெரியவங்களும் பண்ணுவாங்க இல்லையா? பெரியவங்களும் சில நேரங்களில் நான் இங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க, சர்ச்சுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போவாங்க, ஆனால் சர்ச்சில் இருக்க மாட்டாங்க, இல்லை ஜோமனை தான் போகிறேன்னு சொல்லுவாங்க, ஜோமனை இருக்க மாட்டாங்க. இப்படி பல காரியங்களில் வழி தப்பி என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா
ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ணா பத்தாது, ஒரு சர்ச்சு ஜெபம் பண்ணா பத்தாது, அந்த எல்லா பாஸ்டரும் ஜெபம் பண்ணணும், எல்லா ஊழியக்காரும் ஜெபம் பண்ணணும், டிவியில் யார் யார் வர்றாங்களோ அத்தனை பேரும் ஜெபம் பண்ணணும், அத்தனை பேருடைய அட்ரஸையும் வாங்குறது, அத்தனை பேர் இடத்துலையும் போகிறது, அத்தனை பேரும் கேட்கறதுக்கெல்லாம் காணிக்கை அனுப்பி கொடுக்கறது. இது தவறு. இதெல்லாம் வழி தப்பி போகிறது. இதெல்லாம் நல்ல காரியம்தான். அதை ஒருத்தர் சொன்னீங்கன்னா அது தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்படி பேசிக்கலா பைபிள் என்ன சொல்லுது? தவறு. உங்களுக்கென்று ஒரு சபை இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு போதகர் இருக்கிறார், உங்களுக்காக ஜெபிக்க ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் தட் இஸ் இனஃப். அதோடு கூட நீங்க இருந்துட்டீங்கன்னா வீட்லயும் பிரச்சனை வராது, உங்க வாழ்க்கையிலையும் பிரச்சனை வராது. ஸ்தோத்திரம். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒருத்தர் கொஞ்சம் கதையை கேட்பாங்க, அடுத்தவங்க இன்னொரு கதையை கேட்பாங்க, அடுத்தவங்க இன்னொரு கதையை கேட்பாங்க, அடுத்தவங்க கொஞ்சம் கதையை கேட்பாங்க. முழு கதையும் கேட்கறது யாரு? இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் சிக்கி போய்கிறோம் பாருங்க. அப்புறமா இப்படி 4 இடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி தெரிஞ்சாச்சுன்னா யாரும் பொறுப்பெடுக்கவும் மாட்டாங்க. பொறுப்பெடுப்பாங்களே யாராவது? யாரும் பொறுப்பெடுக்கவும் மாட்டாங்க. ஒரே இடமாக இது செய்கிறது நம்ம நல்ல காரியம்தான். ஆனா என்ன ஆகுறது? இதெல்லாம் வழி தப்பி போகிற காரியம். யோசேப்பு தப்பே பண்ணல. அவங்க அப்பா சொன்னார் போயிட்டு வாப்பா அப்படின்னு. அவன் போயிட்டு போன இடத்துல அங்க வழி தப்பி போனான். நல்ல காரியத்துக்கு போய் வழி தப்பி போனான் பாருங்க. இதே போல வழி தப்பி போகிற அனுபவங்கள் இன்றைக்கு அநேகம் இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ அந்த கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து நடத்துகிறவர். அதனால ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த காரியத்தில் நான் வழி தப்பி போயிருந்தாலும் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னை திரும்ப கொண்டு வாங்க, நான் வழி தப்பக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். இப்போ முதலாவது என்ன சொன்னேன்னா, நாம் எல்லாரும் நாமவே வழி தப்பி போகிறோம். நம்முடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றும்படியாக வழி தப்பி போகிறோம். நம்முடைய மனதும் மாம்சமும் விரும்புகிற எல்லாவற்றையும் செய்வதற்காக போகிறோம். அது அநேக நேரங்களில் தவறான காரியங்களாக இருக்கிறது, பாவமாக இருக்கிறது, சிலவைகள் தவறுகளாக இருக்கிறது. தவறு பாவம் புரிஞ்சுக்கிடணும். தவறு இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது. தவறு சுட்டி காட்டும் பொழுது சரியான வழி என்று சொன்னால் அந்த வழியில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். சில நேரங்களில் பிறர் நம்மை வழி தப்பி போக பண்ணுகிறார்கள். சில நேரங்களில் நாமே நல்லதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறோம்? சில நேரங்களில் வழி தப்பி நாம போகிறோம். எப்படி போனாலும் பாருங்க, ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு உங்கள் மேல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எந்த நிலையில் நீங்கள் வழி தப்பி போனாலும் உங்களை திருப்பி கொண்டு வர முடியும் என்று ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எரேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஆண்டவருடைய ஒரு கேள்வி. எரேமியா 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் நீங்கள் நன்றாய் சீர்படுத்தி நான் 8:5 ஆனாலும் எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள், திரும்ப மாட்டோம் என்கிறார்கள். ஒரு கூட்டம் இப்படி இருக்கிறது. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அவங்க வழி தப்பி போகிறாங்க. ஆனா வழி தப்பி போனாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா திரும்ப மாட்டாங்க. திரும்ப ஒருத்தர் வாசிக்கலாமா? அதை அப்ப எல்லாம் நல்லா புரியும் பாருங்க. திரும்ப வாசிங்க. என்றைக்கு வழி தப்பி போகிறது என்ன பாருங்க. புரியுதா? எத்தனை பேருக்கு இது புரியுதுனால? எவ்வளவு சொன்னாலும் கேட்டாலும் சிலர் சூழ்நிலைமைகளை பார்த்து மாறிடணுமா, சிலர் சொன்னா மாறிடணுமா. சூழ்நிலைமைகளை பார்த்து மாறாம சொல்லி, அதாவது உபதேசங்களை கேட்டும் மாறாம இருக்கிறவங்க அப்புறம் அனுபவப்பட்டு மாறுவாங்களாம், அடிபட்டு மாறுவாங்களாம். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அதாவது இப்படிப்பட்ட சூழ்நிலைமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஓஹோ நம்ம இந்த வழியில் நம்ம போகக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ஒதுங்கிடணும். நல்லவங்க ஒதுங்கிடணும். அந்த தவறான காரியங்களுக்குள்ள போகக்கூடாது. பிரச்சனை இல்லை, அந்த ஸ்பாட் வராது, அந்த கரை நம்முடைய வாழ்க்கையில் வராது. சில என்ன பண்ணுவாங்கன்னா, போகாத, நீ செய்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். பையன் சொன்ன பேச்சு என்ன செஞ்சான்? கேட்டுட்டான், வந்துட்டான். இன்னொன்று, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் சொல்ல, எருசலேமியராகிய இந்த ஜனம் என்றைக்கும் வழி தப்பி போகிறது என்ன? ஆண்டவரே கேட்குறாரு. இங்கேருந்து போய் வீட்டில் போய் போதகிட்ட போய் எங்கே வரைக்கும் போயிடுது? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுது. ஆண்டவர் கோர்ட் வரைக்கும் போய் அவர் அங்கே கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? என்னப்பா இது என்ன இப்படி தான் போயிட்டு இருக்குமா இது கதை அப்படின்னு கேட்குறாரு ஆண்டவர். நான் என்ன பண்ணுறதுன்றார் அவர். இப்படி தான் போயிட்டு இருக்குமா? கபடத்தை உறுதியாய் பிடித்திருக்கிறார்கள். நெவர் கம் பேக் டு த நார்மல் திங். சரியான இடத்துல நான் வர மாட்டேன் என்கிற நிலையில
இருக்கிறாங்களே. சரி, இந்த சர்ச்சில் அப்படிப்பட்டவங்க, இந்த வார்த்தை கேட்கிற யாரும் அப்படிப்பட்டவங்க இருக்கல. விசுவாசிக்கலாமா? விசுவாசிக்கலான்னு ஒரு எல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்ரம். அப்ப ஆண்டவர் இன்னும் நம்பிக்கையோடு கேட்கிறார். அது 4வது வசனத்துல பாருங்க. நீ அவர்களை நோக்கி, விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போனவர்கள் திரும்புகிறது இல்லையோ. நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் தவறாக, அதாவது ஆண்டவர் உறுதியாக கபடத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களாக இருந்தாலும் நம்ம மேல, உங்கள் மேல, என் மேல ஆண்டவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை இருக்கிறது? வழி தப்பி போனாலும் என்ன செய்வாங்க? அவங்க திரும்பிடுவாங்க என்கிற ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு இருக்கிறது. அதனால் தான் அவர் சொல்லுகிறார், உங்களுடைய கரத்தை பிடித்து நான் என்ன செய்வேன்? நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்ம செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்கள்? பிடித்து நடத்துவார். செவி கொடுக்காம போனா வெற்றுவார். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடிதியிலே நாசம் சொல்லி 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 பார்ப்பார். ஆண்டவர் சொல்லுவார், சர்ச்சில் சொல்லுவாங்க, பாஸ்டர் சொல்லுவார், பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லி பார்த்தோம். வழிகளை மாற்றிக்கொள்ளாவிட்டால் குறிப்பிட்ட நாளில் அவர்கள் கெட்டு போவார்கள் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. சோதனை. எனவே நாம் இந்த நாளில் ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாக நாம் மாறிக்கொள்வோம். ஆண்டவர் சொல்றார், விழுந்தவர்கள் எழுந்திருக்கிறது இல்லையோ, வழி தப்பி போகினவர்கள் திரும்பி வருகிறது இல்லையோ. சொல்லணும், ஆமாண்டவரே நான் வருவேன் என்று ஆண்டவருக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை நித்தமும் உங்களை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப எப்ப ஆண்டவர்களை நடத்துவார்? சோதரன் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நித்தமாக நடத்துவார். பக்தன் இவ்விதமாக ஜெபிக்கிறான் பாருங்கள். 119 சங்கீதம் கடைசி வசனத்துல 119 கடைசியில, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியனை தேடுவீராக என்று உமது கற்பனைகளை நான் மறவேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஒப்பு கொடுத்து வந்த அந்த சங்கீதக்காரனை போல கர்த்தருக்கு முன்பாக நாம் வருவோம் என்று சொன்னால் ஏசாயா 58:11, கர்த்தர் நித்தமும் முன்னை நடத்தி வறட்சியான காலங்களிலும் ஆத்மாவை திருப்திப்படுத்துவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தருக்கு முன்பாக நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபித்து, ஆண்டவரே என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் ஆண்டவரே, நான் என்னுடைய மனம் போன போக்கில் என்ன போய்கொண்டிருந்தேன் ஆண்டவர், நீர் என்னை நடத்துகிற தேவன் என்பதை நான் அறியாதபடி நான் போய்கொண்டிருந்தேன் என்று மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவரும் பெயருக்காக ஜெபிக்க வேண்டாம். இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையில உண்மையுள்ள இருதயத்தோடு கர்த்தருக்கு முன்பாக உங்களை ஒப்பு கொடுங்க. With true heart, a sincere heart, with a sincere heart, உண்மையுள்ள இருதயத்தோடு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நானாகவே வழி தப்பி போனேன் ஆண்டவரே, அநேக காரியங்களை என் மனம் என் மாம்சம் விரும்பினவைகளை நான் செய்து நான் கெட்டு போனேன் ஆண்டவரே, நேரான வழியில் இல்லை. என் குடும்பத்திலும் நான் பகைக்கப்படுகிறவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் அலுவலகத்திலும் நான் பகைக்கப்படுகிறவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் சபையிலும் பகைக்கப்படுகிறவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன் ஆண்டவரே. சில நேரத்தில் அறியாதபடிக்கு இன்னொரு மூலமாக நீங்கள் வழி தப்பி இருக்கலாம். இன்னொரு மூலமாக நீங்கள் வழி தப்பி இருக்கலாம். இன்னொரு உங்களை வழி தப்ப பண்ணி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர்களோடு கூட பேசினபடினால நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். யார் உங்களை வழி தப்பி நடக்க பண்ணினார்களோ அவர்களுடைய கம்பெனியை நீங்கள் விட்டு விடுங்கள். சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழியில நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராமலும் உங்களை ஜீவ மார்க்கத்துக்கு போகிற வழியை விட்டு தப்புகிற அப்படிப்பட்டதான நிலையில் உங்களை வழி நடத்துகிறவர்கள் என்று நீங்கள் யாரையாகலும் அறிவீர்கள் என்று சொன்ன இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுவார் என்றால் அப்படிப்பட்ட நபர்களை விட்டு விலகி இருங்கள். அவர்களோடு கூட நீங்கள் ஐக்கியப்படவே வேண்டாம். ஸ்தோத்திரம். அப்படி விட்டு விலகி இருந்து கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஸ்தோத்திரம். வேலைக்கு போனாலும் வேலை நன்றாயிருக்கும். குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் செய்கிற ஜெபங்கள் கேட்கப்படும். நீங்கள் யாருக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறீர்களோ அவருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஸ்தோத்திரம்.
பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் நல்லது செய்கிறேன் என்று சொல்லியே வழி தப்பி போகிறதான நிலைமைகள். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமான் உண்டு என்று பிரசங்கி சொல்லுகிறார் பாருங்க. தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு. செய்ய வேண்டியவைகளை செய்ய வேண்டிய நேரங்களிலே செய்யாதபடிக்கு இருக்கதான தேவனுடைய பிள்ளைகள் அவரவர்களுடைய கடமைகளை அவரவர்கள் உணர்ந்து செய்யாதபடி அந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன் என்றும், அந்த நேரத்தில் ஊழியம் செய்கிறேன் என்றும், அந்த நேரத்தில் வேதம் வாசிக்கிறேன் என்று சொல்லியும், அந்த நேரத்தில் சர்ச்சுக்கு போகிறேன் என்று சொல்லி தன் நீதியிலே கெட்டு போகிறவர்கள் உண்டு. தாங்களாக வழி தப்பி போகிறவர்கள், நல்லவைகளை செய்கிறேன் என்று வழி தப்பி போகிறவர்கள். எப்படி வழி தப்பி போனாலும் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை இருக்கிறது. என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்க உன்னை பிடித்துக் கொண்டேன். பக்தன் கேட்டது போல காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியனை தேடுவீராக, உமது கற்பனைகளை நான் மறவேன் என்று அவர் சொன்னது போல் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வார்த்தையின்படியாக நீர் என்னை தேடி வந்திருக்கிறீர், என் கரத்தை பிடித்துக் கொள்ளும் என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நான் ஆவிக்கிற பிரகாரமாக நான் திருப்தியாக இருக்க வேண்டும், சரீர பிரகாரமாக நான் திருப்தியாக இருக்க வேண்டும். வறட்சி வந்தாலும் கூட இந்த வறட்சியின் நாட்களையும் நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல, நான் நீருற்றை போல நான் இருக்க வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பாக நம்மை நாம் முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏசாயா 48:17 சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு பிரயோஜனமானது நமக்கு போதித்து நலமான வழியில் நடத்துகிற நம்முடைய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஞான மார்க்கத்தை நமக்கு போதிக்கிறவர் உண்டு, செவ்வையான பாதைகளிலே நம்மை நடத்துகிறவர் உண்டு. ஸ்தோத்திரம். ஞான மார்க்கத்தை போதிக்கிறதான கர்த்தரிடத்திலும் செவ்வையான வழிகளிலே நடத்துகிறதான கர்த்தரிடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நம்ம ஒப்புக் கொடுப்போம். சுய புத்தியின் மேல் சாயாதபடிக்கு முழு இதயத்தோடு கர்த்தர் மேல் நம்பிக்கை ஆகுது. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். இந்த 3ஆம் தேதியிலிருந்து இல்லையென்றால் 1ஆம் தேதியிலிருந்து கர்த்தருடைய கரம் இருக்கிறது, உனக்கு முன்பாக இருக்கிறது, உன்னை தாங்குகிறது, உனக்கு பின்பாக இருக்கிறது என்று நீ அறிந்து கொள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். சங்கீதம் 139 ஆரம்பத்தில் ஸ்தோத்திரம் சங்கீதக்காரன் விதமாக சொல்கிறான் பாருங்கள், என்னுடைய முற்புறத்திலும் என் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்குகிறீர், உமது கரத்தை என் மேல நீர் வைக்கிறீர் என்று அவன் சொல்லுகிறான். பிரைஸ் தி லார்ட். என் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல வைக்கிறேன். எந்த பக்கமும் அவன் அசைந்து போக முடியாதபடிக்கு தேவனுடைய கரம் அவனை சூழ்ந்திருக்கிறது. அதனால் அவன் பிழைத்துக் கொண்டான். அவன் சொல்லுகிறான், இந்த தேவன் என்னென்னைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்த நம்மை நடத்துவார் என்று சொல்லுகிறான். தேவபோல நம்முடைய இறுதி நாள் வரையிலும் தேவனுடைய வருகை வரையிலும் நம்ம இவர் நடத்த வல்லமையுள்ளவர். கரங்களை வைத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கர்த்தருக்கு முன்பாக நம்முடைய வழிகளை நாம் ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்மை பிடித்து நடத்தட்டும், நம்முடைய கரத்தை பிடித்து நடத்தட்டும். ஹல்லேலூயா. இந்த வருடம் முழுவதும் ஆவிக்கிற வாழ்க்கையில் நடத்தட்டும். நம்முடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அவர் நடத்தட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக எல்லாரும் ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, சொல்லுவோமா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழியை தந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய், எல்லோரும் சொல்லுவோம், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி
நின்று பாதுகாத்து நன்றி என்னை நடத்தும். ஆமாண்டவரே, எங்க கரத்தை பிடித்து நடத்துகிறபடினால் மனப்பூர்வமாக சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி. பாவமில்லா தூய வாழ்வு வாழ செய்பவரே, பூத்து குலுங்கி மலர செய்பவரே, பூவாய் மலர்ந்து பூத்து குலுங்கி மலர செய்பவரே, என்னை நடத்தும். ஆமாண்டவரே, தேங்க்யூ லார்ட். எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி. என்னை thank you Lord, hallelujah, thank you Jesus, ஆமென். எனக்குள் வாழும் நேசா உமக்கு நன்றி. இந்த பாடல் நீங்கள் பாடினது போலவே ஆண்டவர் உங்களை நடத்துவார், உங்களுக்குள் இருந்து நடத்துவார். ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆண்டவருக்கு முன்பாக நின்று உங்களுடைய ஆத்மா வாழ, உங்களுடைய ஆத்மா நேர் வழியில் நின்று கர்த்தரை பின்பற்ற ஆண்டவர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. ஆமென். பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக விஷயங்களில் நாங்கள் தவறுகிறோம், வழி தப்புகிறோம் ஆண்டவரே. வேண்டுமென்றே தப்புகிறோம், பிறரால் தப்பப்படுத்தப்படுகிறோம், நாங்கள் நல்லவைகளை செய்கிறோம் என்று சொல்லி சில நேரங்களில் வழி தப்புகிறோம். ஆனால் எங்களோடு பேசினீரப்பா, எங்களை நீர் பிடித்துக் கொள்ளும், எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளும், நேர் வழியில் எங்களை நடத்தும். உத்தம இருதயத்தோடு நின்று உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மை சேவிக்க நீர் கொடுத்த இந்த உலக வாழ்க்கையில் தகப்பனை சாட்சியோடு வாழ கிருபை செய்துள்ளோம். உம்முடைய வசனம் என்றும் இந்த வருடத்தின் முழுவதும் எங்களுடைய நினைவில் இருக்கட்டும். என் நீதி என் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி எங்களை அனுதினமும் தாங்கி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த வாரம் முழுவதும் சபை ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். தேவ ஜனங்கள் தங்களுடைய வேலைகளிலும் போக்குல வரவிலும் வியாபாரங்கள், தொழில்கள், குடும்ப வாழ்க்கை, பிள்ளைகளுடைய கல்வி, ஆண்டவர் எல்லாவற்றிலும் உடைய கரம் நன்மையாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. அவர்கள் ஆசீர்வாதமாகவும் வளமாகவும் சௌக்கியமாக இருக்கட்டும், தேவ பாதுகாப்போடு இருக்கட்டும். தகப்பனே ஸ்தோத்திரம். நன்மைகளை ஆண்டவர் விரும்பி இருக்கிறவர்களுக்கு என் ஆண்டவர் நன்மைகளை கட்டளையிட்டு கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உலக பிரகாரமான தீமைகளுக்கும் சாத்தானுடைய சதிமோசங்களுக்கும் பொல்லாத மனிதர்களுடைய எண்ணங்கள் செயல்கள் யாவற்றுக்கும் ஆண்டவர் விலக்கி பாதுகாத்து சமாதானத்தோடு ஒவ்வொரு நிகழ்த்தை நடத்துவீராக. சபையின் ஊழியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். Facebook மூலமாக நாரனில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதியும். தேவ கிருபை அவர்களோடு தங்கி இருக்கட்டும். பிரயாணங்களில் இருக்கிறவர்களை கர்த்தராமே பிரயாணங்களை வாக்கிய பண்ணி கொடுப்பீராக. மட்டுமல்ல, சபையில் இன்றைக்கு ஆண்டவரே ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாமல் போன தேவனுடைய பிள்ளைகள் பல இடங்களில் இருக்கலாம், பின்மாற்றங்களில் இருக்கலாம். தேவன் அவர்களை கூட்டி சேர்ப்பீராக. வல்லமையுள்ள சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும், எல்லா தேவ பிள்ளைகளோடும், விசுவாச குடும்பங்களோடும் இன்றும் என்றும் கர்த்தராகிய இயேசுவின் வருகை மட்டும் நிலைத்திருந்து பாதுகாப்பதாக.
ஆமென், ஆமென், ஆமென். வலது கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தராமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோட போய் வாருங்கள். ஸ்தோத்திரம். ஜெபிக்க வேண்டியவங்க முன்னால் வந்து ஜெபித்துட்டு போகலாம். எல்லாரும் மாஸ்க் போட்டுடுங்க. ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக கேலண்டர் வாங்க.